வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 ஜூன் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக முழுவதும் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதால் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த பரிசீலனையில் இருப்பதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சர் முரளி தோரா கூறியிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளதால் இந்தியா முழுவதும் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 6ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் ஜூலை 3ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக ஒரு தில்லு முள்ளு கட்சி என்றும் அதன் தலைவர் கருணாநிதி திமுகவின் 5 தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு பின்புறம் வழியாக பதவியை பிடித்த தில்லுமுள்ளு கட்சியின் தலைவர் கருணாநிதி என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை சாட்டியுள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை அலுவல் ஆய்வு கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் அதன் தலைவர் திரு ஆவுடையப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றதாகவும் நாளை மறுநாள் தமிழக சட்டசபை கூட இருப்பதால் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்ததாகவும் அனைத்து கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 5 திராவிட கோவில் அர்ச்சகர்கள் பயிற்சி பள்ளியிலிருந்து பல மாணவர்கள் வெற்றி பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள் என்றும் அந்த மாணவர் அனைவர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் உடனடியாக பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தமிழக முதல்வருக்கு வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் 14 வயது பெண்ணை அவருடைய தந்தை கத்தியால் குத்தி கொலை செய்ததாகவும் சிறு வயதில் காதல் வலையில் சிக்கியதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த செயல் நடந்ததாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சென்னையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் 4வது ஈழப் போர் முடிவடைந்து உள்ள நிலையில் 5வது ஈழப் போர் தொடங்கும் என்று சூளுரைத்ததாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் 5வது ஈழப்போர் தொடங்கும் என்று கூறி சில நாட்கள் அரசியல் செய்து கொண்டு இரு என்று கூறியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சென்னையில் மாநில மாதிரி கணித ஆய்வகத்தை திறந்து வைத்ததாகவும் மேலும் 200 பள்ளிக்கு இந்த கணித ஆய்வகம் உருவாக்கப்படும் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் மற்றும் கேரள எல்லையில் உள்ள முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேரள அரசு பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ரஷ்ய நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அங்கு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.
இந்தியாவின் அரசு விமானமான ஏர் இந்தியா விமான போக்குவரத்து நிறுவனம் கடும் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் 30,000 ஊழியர்களுக்கு ஜூன் மாத சம்பளத்தை ஜூலை 15ஆம் தேதி கொடுக்க போவதாகவும் கடந்த ஆண்டு 2,226 கோடி நஷ்டத்தை சந்தித்த ஏர் இந்தியா நிறுவனம் இந்த ஆண்டு 4,000 கோடியை நஷ்டத்தில் இயங்குவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பிரபல இந்தி நடிகர் ஷைனி அகுஜா வேலைக்கார பெண்ணை பலாத்காரம் செய்ததாக மும்பை போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு அதிபர் தேர்தலில் அகமது நிதாத் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பெரும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு அமெரிக்காவின் தூண்டுதல் பேரில்தான் இந்த போராட்டங்கள் நடந்து வருவதாக ஈரானிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன நாடு உருவாக முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் நோதான் யாங் சம்மதம் தெரிவித்து இருப்பதாகவும் ஆயுதமற்ற பாலஸ்தீன நாடாக உருவாக வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதால் பாலஸ்தீன மக்கள் சந்தோஷம் அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டின் ராட்சச ராஜபக்சே மியன்மார் நாட்டில் செய்தியாளர்களுடன் பேசுகையில் இலங்கையில் போரில் 1,00,000 மக்கள் கொல்லப்பட்டு இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளதால் உலகமே உறைந்து அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 2 பேரை ஏற்றி சென்ற சிறு விமானம் விபத்துக்குள்ளாயதில் 2 பேர் உயிர் இழந்ததாக நியூயார்க்கிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஏமன் நாட்டில் 9 வெளிநாட்டு பயணிகளை கடத்தி சென்ற தீவிரவாதிகள் 7 பேரை கொன்றுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஏமன் நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. (20க்கு20) உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வி அடைந்ததால் அதன் கேப்டன் தோனி அவர்கள் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 15 ஜூன் 2009 பிற்பகல் 2 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் அவ்வளவாக மேகமூட்டங்கள் தெரியவில்லை. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்ததாகவே அனைத்து பகுதியிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் மேகமூட்டங்கள் இருப்பதால் கர்நாடகா, கேரளாவில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.